பச்சைப்பயிறு குழம்பு செய்யலாம் டுடே. லைட்டாக பச்சைப்பயிரை வறுத்து எடுத்துக்கிட்டேன் நான். குக்கரில் தண்ணி ஊற்றி பச்சைப்பயிறு போட்டாச்சு. அது கூட லைட்டாக மஞ்சள், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், தக்காளி 2, சின்ன வெங்காயம், ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ குக்கரை மூடிடலாம். ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பச்சைப்பயிறு வெந்துடுச்சு. இப்போ அதை பிளெண்டரில் கடைஞ்சிக்கலாம். கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கடைஞ்ச பச்சைப்பயிரை ஊற்றிக்கலாம். நான் 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு புளி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு வேணும்னா போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு மட்டும் நான் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொச்சி வருது பச்சைப்பயிறு குழம்பு. இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். அது கூடவே நல்லா கொச்சி வந்துடுச்சு. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.